நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி 13வது வீடியோ எனக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 13வது வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சிவசக்தி வடிவங்களில் முக்கியமான சுக்கிரவாராமன் இருக்குது. அதாவது அங்குச பாசமேந்தி அபயமே வரதன் தாங்கும் பங்கைய கரத்தில் பீதாம்பர மணியடியில் பொற்பூன் பைங்களை நரம்பு பூண்டால் 16 கலை எழுத்தில் பொங்கிய ஒரு எழுத்தால் புவனேஸ்வரி பாதம் பற்றிட்டு புவனேஸ்வரி கவசத்தில் வரும். அதே மாதிரி தான் காம்பாள். ஆனால் அதில் உட்காந்துருக்கு புவனேஸ்வரி நின்றுட்டுருக்காங்க. மேல் கையில் அங்குச பாசம் அபயம் பரதம் வச்சுட்டுருக்கா, நிற்கிற நிலையில் இருக்கா. இந்த ஃபார்ம் பேர் இப்போ திருப்பதி சுந்தரி சொன்னாலும் கோவில்களில், தமிழ்நாட்டு கோவிலில், சிவன் கோவிலில் சில கோவிலில் தான் இருக்கும். அது எல்லா கோவிலையும் இந்த அம்பாளுக்கு சுக்கிரவாரம்மன் பேர். சுக்கிரவாரம் பிருகுவாரம், வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கோவில் உள்ள ஊர்வலம் வருவது. அந்த மாதிரி முறை இருந்தால் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுற அம்பாள் இது மூலஸ்தானத்தில் எப்படி இருக்கும் அம்பாள் அப்படியே இருக்கும் அது. ஸோ இது பஞ்சமூர்த்தி விழாலையும் வராது. இது ஸோ கோவில் உள்ளே தான் வரணும். அது எல்லா சாமிகளும் வண்டியில் எழுத்தின்னு போகிறாள். அந்த மாதிரி பண்ணால் அழகாக இது அலங்காரத்தோடு வரும். அது இந்த சுக்கிரவார அம்மன் மூலஸ்தானத்து அம்பாளை பிரதிபலிக்கிறதுனால இது முக்கியத்துவம் அடைகிறது. தனியாக அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு நேற்று நம்ம பேசும்போது சோமகுலா அம்பாள்னு சொல்லி நான் சொன்னேன். ஆல்ரெடி முன்னாடி 2 தடவை பார்த்துருக்கோம். அதை போகசக்தியுண்டு அதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி அந்த போகசக்திக்கு யார் அபிஷேகம் பண்ணி அது அர்த்த மண்டபத்தில் இருக்கும். அது சிவன் கருவறையில் அர்த்த மண்டபத்தில் இருக்கும். அதுக்கு பட்டுப்பாவாடையெல்லாம் கட்டி, புடவையெல்லாம் கட்டி, அதுக்கு திருமாங்கலி தாரம்னா பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி சாஸ்திரத்தை ஆகமத்தில் பெண் குழந்தை வேணுன்றவா போகசக்திக்கு பண்ணணும். போகசக்தி உள்ள கோவில்கள் ரொம்ப லிமிட்டட் தான். சென்னை இடத்துல ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அது பெரிய தஞ்சாவூர் சைட்லலாம் போகிறேன், கும்பகோணம் சைடு போனால் பெரிய கோவில்களில் இருக்கும் அந்த போகசக்தி. அதுக்கு இது பண்ணால் அபிஷேக ஆராதனை பண்ணால் பெண் குழந்தை பிறக்கும் சொல்லியிருக்கு. அந்த தகவலும் சொல்லிடுறேன் இன்றைக்கி நான். ஸோ இந்த சுக்கிரவாரம்மனுடைய அம்மனுடைய தோற்றம் நீங்கள் பார்க்கலாம். திருபங்கத்தோடு நிற்கும். அது எல்லா கோவிலையும் இருக்காது. இந்த மாதிரி பாஷாங்கோஷத்தோடு இருக்கும். ஸோ மூலஸ்தான அம்பாள் பாஷாங்கோஷத்தோடு தான் இருக்கும். ஸோ மூலஸ்தான அம்பாளுடைய ஜஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கும். இங்கே ஒரு சந்தேகம் வரலாம். சோமாஸ்கந்தர் பார்க்குறோம். சோ உமாஸ்கந்தன் அதில் இருக்கிற அம்பாள் 2 கை அம்பாள் இருப்போம். ஈஸ்வரன் 4 கையோடு இருக்கும். பக்கத்து தனி அம்பாள் 2 கை மனோன்மணி தத்துவம் பார்த்தாச்சு நம்ம. ஸோ அந்த மனோன்மணி சில கோவிலில் அந்த மனோன்மணி இந்த பஞ்சமூர்த்தியில் வந்துருந்தோட இந்த சுக்கிரவார அம்மன் இருக்காது. சில கோவிலில் பெரிய பெரிய கோவிலாக இருக்கும். அரியத்துறையில் இருக்குது சுக்கிரவார அம்மன். சிவராத்திரி அன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணுவதுக்கெல்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சுக்கிரவார அம்மனை பற்றி பார்த்துருக்கோம். இது மூலஸ்தானத்தினுடைய இந்த ரெப்ளிகாவை தான் சொல்லாது. ஸோ கம்மிங் டு த சிவ வடிவங்களில் பார்க்கும்போது இது முன்னாடியே ஒரு தடவை இண்டிகேட் பண்ணேன். இது பைரவ வடிவம். பைரவர்ன்ற தோற்றம் எப்போ ஏற்படுறதுன்னா, இந்த நரசிம்மர் நரசிம்ம பெருமான் அவர் அவதாரம் பண்ணி ஹிரண்ய சம்ஹாரம் பண்ணி பிரகலாதனை காப்பாற்றுறாரு இல்லையா. அப்போ இந்த ஹிரண்யனோட ரத்தத்தெல்லாம் குடிச்சிடுறாரு. ஸோ அவரையே அடக்க முடியல. ஒரே ஹிரண்ய செத்து போன பிறகும் பிரகலாதனுக்கு வரம் கொடுத்த பிறகு ரொம்ப கோபத்தோடு சுற்றின்னு இருக்காரு. அடக்கவே முடியல அவரை. அந்த நேரத்தில் எல்லாரும் போய் தேவர்களாக முறையிடுறா ஈஸ்வரன்கிட்ட. அப்போ ஈஸ்வரன் என்ன செய்கிறாருன்னா பைரவர் அனுப்புகிறார். இந்த பைரவர்ன்ற வரும்போது அவர் தான் இந்த பைரவர் எப்படி வர்றாருன்னா இவரோட நரசிம்மரோட சண்டைக்கு வர்றார். அப்போ உடம்பெல்லாம் கீழ்ச்சி அனுப்பிச்சுடுறாரு நரசிம்மரை வர. ஸோ அப்போ திருப்பி அப்பா அந்த மாதிரி ஆயிடுத்துன்னு சொல்லும்போது பைரவருக்கு அதீத சக்தி தரார் ஈஸ்வரன். அதுதான் சர்வேஸ்வர வடிவம். அதாவது 8 கால் சொல்லியிருக்கு சர்வேஸ்வர சில நூல்களில், சில இதில் 4 சொல்லியிருக்கு. அது பறவை, விலங்கு, மனித உடல் 3 இருக்கும். நரசிம்மம்னா சிம்ம முகம், மனித உடல் 2 கால் தான். 2 கால் 2 கை, 4 கையாக காமிச்சிருப்பா, அவ்வளோதான். ஆனால் இதில் 8 கால்களுடைய 2 இந்த பறவை வடிவம் முகத்தோடு இருக்கா மாதிரி காமிச்சிருக்கா. இது சரப வடிவம். அப்போ நரசிம்மருக்கு அவருக்கு சண்டை போடும்போது, ஏன்னா பைரவர் அப்போ தான் தோற்றம் வரார். பைரவர் முதல்ல உதிக்கிற நேரம் எதுன்னா, நரசிம்மரை அடக்கிறதுக்கு பைரவர் தான் முதல்ல தோன்றுறார். அவர் பின்னாடி சரபமாக மாறுறார். சரி, இது தஞ்சாவூர் சைட்லலாம் இருக்குது. இங்கே சென்னையில் கோவில்களில் தூணில் இருக்குது. மாடம்பாக்கம் தூணில் இருக்குது. இந்த குறுங்காலீஸ்வரர் தூணில் இருக்குது. அந்த தூணுக்கே ரொம்ப வழிபாடு பண்ணுறா, தப்பு இல்லை.
ஆனால் வந்து இங்கே இதுக்குன்னு தனியாக இங்கே வடிவம் கிடையாது. இங்கே வடவேற்காடுன்னு இருக்குது. இங்கே ரெட்டில்ஸ் பக்கத்தில் சோழவரத்துலேயே உள்ளே போனால் ஒரக்காடு செல்லும் வழி போட்டிருக்கோம். அந்த இடத்துல தனியாக இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எந்தெந்த வடிவங்கள் எங்கெங்கே இருக்குன்ட்டு. அப்போ தான் நம்ம வழிபட முடியும். சென்னையில் அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. பூந்தமல்லியில் வைத்தீஸ்வரன் கோவில், ஒரு கோவில், பழமையான கோவில். அந்த கோவிலில் இருக்கிற தூணில் அவர் நிறைஞ்சிருக்கார். ஸோ இந்த பல தெய்வ வடிவங்கள் அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்குது. ரொம்ப பழமையான பூவிருந்த வள்ளின்றது பழமையான. இந்த பக்கம் சிவன் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில். இந்த பக்கத்தில் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள், வரதராஜர், ஸ்ரீனிவாச, வரதராஜர், ரங்கநாதர் 3 சன்னதி இருக்கும். திருக்கச்சி நம்பியாக கட்டப்பட்டது சொல்லுவாங்க. ஸோ அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பைரவ தோற்றம் வந்து பைரவரோட மனைவியாக பத்ரகாளி வரா. ஸோ இந்த அதே மாதிரி அதே பத்ரகாளி வேற பத்ரகாளியாக வந்து தக்ஷ யஜ்யத்தில் வரா. வீரபத்ரரோட மனைவியாக வரா. அங்கே வீரபத்ரர், பைரவர் ரெண்டுமே சிவனுடைய ஸ்வரூபங்கள் தான். அவருடைய மகன்களும் சொல்லலாம். கிருபானந்த வாரியாரே சொல்லுவார், அம்பாசிடரில் இடம் பத்தாது. இவர் முருகர், விநாயகர் இருக்கார், சாமி அம்பாள் உட்காந்துருக்கார். பைரவ வீரபத்ரர் வந்து இடமே இருக்காது அப்படின்னு சொல்லுவார். அந்த குடும்பம் வந்து அந்த மாதிரி. இதுக்கு வெளியில் போய் இந்த மாதிரி அசுரர்கள் அழிக்கிறது, இந்த மாதிரி துஷ்டர்களை விளக்கிறதெல்லாம் இவா தான் பொருட்படுத்திக்கிறான். சரி, நம்ம அம்பாள் பூஜையிலேயே பம் பத்ரகாளிய நமக, பம் பைரவாய நமக, லம் லம்போதராய நமக சொல்லி தான் உள்ளேயே பிரவேசிக்கணும்னு சொல்லியிருக்கு. சரி, அந்த மாதிரி பைரவர் வந்து சுனவாகனாய நமக நாய் இருக்குது. அதான் வாகனம் இருக்குது பைரவருக்கு. இந்த பஞ்சபிரம்மக்ஷேத்திரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ராமகிரி, சுருட்டப்பள்ளி, ஆரணி, அரியத்துறை, சிந்தாமணி, இங்கே எல்லாமே பைரவர் மெயினுது. பைரவருக்கு தான் முக்கிய வழிபாடு நடக்கும். அங்கே குழந்தை இல்லாதவா இந்த ஸ்தலத்தில் போய் ப்ரேயர் பண்ணால் கட்டாயம் நடக்கும் சொல்லியிருக்கு. அந்த 5த்துலேயே வந்து கங்கை இங்கே வந்திருக்கு, அதையும் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து சிவஸ்வரூபங்கள் சொல்லும்போது பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்கள் இருக்குது சென்னையை சுற்றி. அந்த சைடில் திருவள்ளூர் சைடெலாம் இருக்குது. திருவள்ளூர்லேயே கிட்ட ஒரு 1 or 2 கிலோமீட்டர் திருப்பாசூர், அது மூங்கில் காடு. பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு வழியில் ஊன்றீஸ்வரர் மின்னொளி அம்மன் சுந்தரருக்கு ஊன்றுகோல் கொடுத்த இடம். அவர் வேண்டாம் விசிறிய நந்தியோட கொம்பு உடையிறது அங்கே. அது வந்து இது இலந்தை காடு. பூண்டி வந்து இலந்தை காடு. முதல்ல சொல்லுது மூங்கில் காடு, இலந்தை காடு. ஈக்காடுன்னு இருக்குது திருவள்ளூர் பக்கத்துலேயே. மஜ்ஜிகாவனம் பேர். அங்கே நான் கூட ஈக்குச்சின்னு நினச்சேன், அது கிடையாது. மஜ்ஜிகாவனம் தேனீக்கள் நிறைந்த ஊர், தேனீக்கள் நிறைந்த காடு, செடி கொடி இல்லை. அது வந்து ஈக்காடு. அந்த பஞ்சவர்ணீஸ்வரர் இருக்கு அங்கே. அடுத்து கூபம், ஆல்ரெடி திருவிற்கோலம் பார்த்துருக்கோம். விற்கோலத்து திரிபுராந்தக திரிபுர சுந்தரி. கூபம் வந்து தர்பக்காடு, நைமிசாரண்யம். அது அடுத்து ஆலங்காடு, வடாரண்யேஸ்வரர், வண்டார கோழியம்மன். ஸோ இந்த 5 காடு பஞ்ச ஆரண்ய கஷேத்திரம். இது ஒரு நாளே பார்த்துக்கலாம் ஈஸியாக. மார்னிங் 6 மணிக்கு கிளம்பினா நம்ம ஒரு 4 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அது 5 காடையுமே. ஸோ பஞ்சபிரம்மக்ஷேத்திரமும் இது மார்னிங் ஆரம்பித்தா சாயந்தரம் ஆகிடாது. சரி, தெரிஞ்சுக்கணும். இது வந்து வித்தியாசமான சிவஸ்வரூபங்கள் லிங்கம் பார்க்கும்போது பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோடு ஓரத்துலேயே ஒரு கோவில் இருக்கும். நிறைய பேர் பார்க்க மாட்டா. ரொம்ப பழமையான ஸ்தலம். அங்கே இருக்கிற லிங்கமூர்த்தி வந்து ஐமுக்தீஸ்வரர். பஞ்சபூதங்களும் முக்தி அடைஞ்ச இடம்னு சொல்லியிருக்கு. பஞ்சபூதங்கள் குரங்காக சாபத்தினால மாறி லிங்க வடிவத்திலும் 5 குரங்கோட மூஞ்சி இருக்கும், பார்க்கலாம். அங்கே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்தலம். அம்பாள் அன்னபூரணி. இது வந்து ஐமுக்தீஸ்வரர். 5 குரங்குகளும் லிங்க ருத்ரபாகத்தில் பார்க்கலாம். பெரியபாளையத்தில் இருக்குது. பெரியபாளையம் மெயின் ரோட்டில் இந்த பக்கத்தில் வந்து நம்பாலீஸ்வரர் ஆனந்த விலை தனியாக இருக்குது. அது வேறு ஒன்று நான் பார்க்கலாம். அது இப்போ வந்து வித்தியாசமான லிங்கத்தில் பெரியபாளையத்தில் உள்ள நம்ம ஐமுக்தீஸ்வரரை பார்த்துருக்கோம் இனி வரைக்கும். அது ஸோ இப்போ இதனுடைய கண்டினியூஷன் இப்படி போகும்போது எப்படி போகுதுன்னா, இப்போ வீரபத்ரரை பார்க்க போகிறோம் பின்னாடி இந்த சிவமூர்த்தங்களில் அடுத்தடுத்து வர வீடியோவில். அதே மாதிரி மிச்ச மூர்த்தங்கள் இருக்குது. 64 அஷ்டாட்சர வடிவங்கள் சொல்லியிருக்கேன். 64 வடிவங்கள் இருக்குது. சிலது டீட்டெயிலாக போக முடியாது, சிலது கதை வடிவிலையும் போய்க்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம் பின்னாடி. இன்றைக்கி இந்த அளவு இதை பூர்த்தி செய்கிறேன்.